இது இந்த பயம் ஒரு தற்காலிகமான அறியாமையில் வரக்கூடிய பயம். உண்மை என்னன்னு புரியாதனால உங்களுக்கு அந்த பயம் வருது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. அதாவது நான் ஏன் இப்படி கரைஞ்சு போகணும்? இப்போ நான் ஒரு டாக்டரு, நான் ஒரு இன்ஜினியரு, நான் ஒரு வக்கீல், நான் ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு மினிஸ்ட்ரி. இது நல்லா தானே இருக்குது. நான் இதை ரொம்ப அனுபவிக்கிறேனே, எனக்கு பவர் இருக்குது, பணம் இருக்குது, இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேனே, இது நல்லா தானே இருக்குது. ஏன் நான் கரைஞ்சு போகணும்னு நான் நினைக்கணும்? நீங்கள் சொல்கிறதை என் மனம் எதிர்க்குது. எனக்கு இது பிடிக்கல, நான் கரைகிறது எனக்கு பிடிக்கல குருஜி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வாஸ்தவமான பேச்சு தான். அதாவது இது எல்லாமே எது செய்துன்னா உங்களுடைய மனம்தான் செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனம், நீங்கள் வேற, உங்கள் மனம் அப்படிங்கிற விஷயம் வேற. இப்போ இந்த மனதுக்கு இப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. மனம் என்ற ஒரு சக்தி அப்படின்னு இயற்கையில் ஒன்றும் கிடையாது. அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஒரு பியோர் கான்ஷியஸ்னஸ். நீங்கள் ஒரு பியோர் கான்ஷியஸ்னஸ், ஒரு விழிப்புணர்வு, அவ்வளோதான். இந்த விழிப்புணர்வு எப்பயுமே இருக்குது. இப்போது இந்த விழிப்புணர்வு ஒரு தனித்தன்மையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு காலேஜில் போய் படிக்கிறீங்க. படித்து அந்த இடத்துல இது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி, ஒரு டாக்டருங்கிற ஒரு அப்ளிகேஷனை என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கான்ஷியஸ்னஸில் லோட் பண்ணி, இப்போ நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் டாக்டர் கிடையாது, நீங்கள் ஒரு கான்ஷியஸ்னஸ் தான். ஆனால் டாக்டருங்கிற ஆப்பை நீங்கள் போட்டிருக்கீங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இன்ஜினியருங்கிற ஒரு ஆப்பை லோட் பண்ணிவிட்டு நான் இன்ஜினியர் நான் இன்ஜினியர் நான் இன்ஜினியர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் நான் வக்கீல்னு ஒரு ஆப்பை லோட் பண்ணிவிட்டு நான் வக்கீல் நான் வக்கீல் நான் வக்கீல் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் நான் ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு மினிஸ்டரு, நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் ஒரு பெரிய ஏழை. இது எல்லாமே நீங்கள் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உருவாக்கி அந்த ஆப்பை நீங்கள் லோட் பண்ணி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழிஞ்சே தீரும்.